ஓம் ஸ்ரீ மகாபெரிவா சரணம். பெரிவா கடாட்சம் பரிபூர்ணம். ஜெய் ஜெய் சங்கர ஹர ஹர சங்கர. பெரியவாளை கேட்டுக்கிட்டே இருக்க தோணுது நிகழ்ச்சிக்கு எல்லோரையும் வரவேற்கிறேன். இன்றைக்கி நம்ம கேட்க போகிற பெரியவாளோட அற்புதம் நெல்லிப்பொடி வழங்கிய நெற்றிக்கண்ணன். ஒரு பிரதோஷ நாள் தற்செயலாக கிராமத்து சிவாலயம் ஒன்றுக்கு போயிருந்தார் மகாபெரிவா. அங்கே நந்திக்கும் ஈசனுக்கும் ஒரே சமயத்தில் அபிஷேகங்கள் நடந்தது. பால், தயிர், சந்தனம், தேன், இளநீர் அப்படின்னு எல்லா அபிஷேகங்களும் நடந்துட்டு இருந்தது. ஒரு ஓரமாக நின்று எல்லாத்தையும் பார்த்துட்டு இருந்தார் மகான். எல்லாம் நன்னா நடந்துட்டு இருந்த அந்த சமயத்தில் அர்ச்சனை செய்துட்டு இருந்த குருக்கள் ஒரு நிமிடம் திகைச்சு போகிறார். அவரது பார்வை அபிஷேகத்துக்கான பொருட்கள் வைக்கப்பட்டிருந்த இடத்தையே துளாவி துருவி பார்த்துட்டு ஏதோ ஒரு பொருளை அவர் தேடுறதும் அது அங்கே இல்லைங்கிறதும் அவரது செய்கையை பார்க்கும்போதே புரிஞ்சுது. மகாபெரிவா முன்னிலையில் இப்படி ஆகிடுத்தே, என்ன செய்வது அப்படின்னு புரியாமல் அவர் தவிக்க பக்தர்களோ என்ன பிரச்சனை அப்படின்னு தெரியாமல் பார்க்க வதனத்தில் புன்னகை தவிர அமைதியாக பார்த்துட்டுருக்கார் மகான். அந்த சமயத்தில் மிகச்சரியாக உள்ளே வந்த ஒரு பக்தர் ஒருவர் மகான் இருப்பதையோ பக்தர்கள் கூட்டம் நிறைந்து இருப்பதையோ எதையும் கவனிக்காமல் வேகமாக அர்ச்சகர் முன்னாடி போய் நிற்கிறார். மன்னிக்கணும், பூஜையெல்லாம் தொடங்கிறதுக்கு முன்னாலேயே வந்து இந்த அபிஷேக திரவியத்தை தரணும்னு நினச்சேன். வண்டி கிடச்சி வரத்துக்கு நேரமாயிடுத்து. அபிஷேகமெல்லாம் முடிஞ்சிடுச்சே, இதை சேர்த்துக்க முடியுமா அப்படின்னு பரபரப்பாக கேட்குறார். என்னது அது அப்படிங்கிறது மாதிரி அர்ச்சகரோட பார்வை இருக்குது. நெல்லிப்பொடி, காய்ந்த நெல்லிக்காய் தூள் பிரதோஷ அபிஷேகத்துக்கு தந்தால் நல்லதுன்னு சொன்னாங்க, அதனால் கொண்டு வந்தேன் அப்படிங்கிறார். கையில் இருந்த பொட்டலத்தை அர்ச்சகர் முன்னாடி நீட்டினார் அந்த பக்தர். நெல்லிப்பொடி அப்படின்னு அவர் சொன்னதும் தான் தாமதம். அர்ச்சகரின் கண்களில் ஒரே பிரகாசம். இதைத்தான் தேடினேன் என்பது போல் அவசரமாக அதை வாங்கினவர் சட்டுன்னு பொட்டலத்தை பிரித்து அதிலிருந்த நெல்லிப்பொடியை சிவலிங்க திருமேனியில் கொஞ்சம் கொஞ்சமாக தூவுறார். அப்படியே சிவலிங்க திருமேனி முழுவதும் நெல்லிப்பொடியால் நிறைந்தது. ஆரத்தி காட்டினார் அர்ச்சகர். அபிஷேகத்துக்கான பொருட்களை எடுத்து வைத்த போது நெல்லிப்பொடியை எப்படி மறந்தேன்னு தெரியலையே. மகான் முன்னிலையில் நெல்லிப்பொடி அபிஷேகம் செய்யாமல் விட்டால் அது பெரும் குறையாகி விடுமே அப்படின்லாம் மனசுக்குள்ளே தவிச்சுட்டு இருந்த அர்ச்சகர் முகத்தில் இப்போது ஒரு நிம்மதி. அபிஷேகங்கள், அலங்காரம் எல்லாம் முடிஞ்சு ஆர்த்தி காட்டினார் அர்ச்சகர். மகாபெரிவாள்கிட்ட பிரசாதங்களை கோவில் முறைப்படி கொடுத்தார். குறுநகை தவிர அதை ஏற்றுண்டு பெரியவாளும் புறப்பட்டு போயிட்டார். மகான் புறப்பட்ட கொஞ்ச நேரத்துக்கு பிறகு ஏதோ நினைவு வந்தவராய் சரியான சமயத்தில் நெல்லிப்பொடி கொண்டு வந்த பக்தர் பேரால் சுவாமிக்கு ஒரு அர்ச்சனை செய்ய நினச்சி அவரை தேடினார் அர்ச்சகர். எங்கேயும் காணோம். அவர் ஈசனுக்கு ஆராதனை செய்தபோது நந்திக்கு பூஜைகள் செய்து கொண்டிருந்த அர்ச்சகர், என்ன நெல்லிப்பொடி கொண்டு வந்தவரை தேடுறீங்களா? அவர் அப்போவே புறப்பட்டு போயிட்டார். நீங்கள் அர்ச்சனை செய்யறதுக்காக தேடினா சந்திரசேகரன் அனுஷ நட்சத்திரம்னு சொல்ல சொன்னார். அதை கேட்டதும் அர்ச்சகருக்கு உடல் சிலித்தது. இது மகாபெரிவாளோட பெயர் நட்சத்திரமாச்சே. அப்படியானால் அதை கொண்டு வந்தவர்? அவரோட மனசில் எழுந்த கேள்விக்கான விடையை சொல்லவும் வேண்டுமா? ஓம் ஸ்ரீ மகாபெரிவா சரணம். பெரிவா கடாட்சம் பரிபூர்ணம். ஜெய் ஜெய் சங்கர ஹர ஹர சங்கர்.